வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி. விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கமாடிட்டி சந்தையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் குறித்து விரிவாக சொல்வதற்காக கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் திரு ஹரிஹரன் இருக்கிறார். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் சந்தை எப்படி இருந்தது, எந்த லெவல்ல முடிஞ்சது? கடந்த வாரம் முக்கியமா புதன்கிழமை என்ற வெளியான ஃபெட் டேப்பரிங் தான் லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே மார்க்கெட் டாமினேட் பண்ணியிருந்தது. ஆனா இந்த ஃபெட் டேப்பரிங் அப்படிங்கிறது ஆக்சுவலா தேரி படி என்ன ஆகணுமோ அந்த விஷயத்தை தொடர்ந்து போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. எப்படின்னா ஃபெட் டேப்பர் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்க பொருளாதாரம் நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால அந்த டேப்பரிங் பண்றாங்க. பொருளாதாரம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த நாட்டோட பங்குச்சந்தை நல்லா இருக்கும். நாட்டோட பங்குச்சந்தை நல்லா இருந்துச்சு அப்படின்னா டாலர் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஆப்வியஸா ஸோ டாலர் ஸ்ட்ராங் ஆகி பங்குச்சந்தையும் ஸ்ட்ராங் ஆனா கமாடிட்டி சந்தையில முக்கியமான கோல்டோட விலை குறையும். அதாவது அங்க இருக்க கோல்டுல இருக்கக்கூடிய பொருள் கையிருப்பு எல்லாத்தையும் வித்துட்டு எல்லாரும் ஈக்விட்டிஸ்க்கும் கரன்சி இந்த டாலருக்கும் மூவ் பண்ணுவாங்க அப்படிங்களா கோல்டு இறங்கும். இதுதான் பேசிக்கா நம்ம எதிர்பார்க்கிற லாஜிக். ஆனால் திடீர்னு எடுத்து பார்த்தோம்னா இப்ப இந்த ரீசெண்ட் டேஸ்ல கடைசி முறையாக அதாவது ஃபெட் டேப்பரிங் வந்து ஆரம்பிச்சு டிசம்பர் 18 முதல் நாளும் கடந்த வாரம் ஜனவரி 29 ஒரு நாளும் ஆரம்பிச்சாங்க. இந்த ஜனவரி 29 ஆரம்பிச்ச லாஸ்ட் இயர் $10 பில்லியன் குறைச்சாங்க. இந்த இயர் $10 பில்லியன் குறைச்சாங்க. இந்த மாசம் இந்த மாதம் $10 பில்லியன் குறைச்சு இறங்க வேண்டிய தங்கம் ஏறுச்சு. இது வந்து மேலும் ஃபெட் டேப்பரிங்கால வந்து தங்கம் இறங்கும் அப்படிங்கிறது லாஸ்ட். அந்த ஹோப் வந்து லாஸ். அதான் சொல்லுவேன் எப்பவுமே டெக்னிக்கல்ஸ் பார்க்க வேண்டாம், ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க வேண்டாம், டெக்னிக்கல் மட்டும் கவனிங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே என்னன்னா திடீர்னு செய்திகள் மாறப்படும். இந்த செய்திகள் மாறப்பட்டது அப்படின்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் தவறும். அதனால நான் எப்பவுமே டெக்னிக்கல்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். இப்போ அடுத்த டேப்பரிங் கண்டினியூவா பண்ணாங்க அப்படின்னா கோல்டு விலை ஏறுங்கிறாங்க. ஓகே, அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்றேன். அதாவது இத்தனை நாளா நம்ம வந்து ஃபெட் டேப்பர் ஆச்சுன்னா அமெரிக்கா பொருளாதாரம் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஃபெட் டேப்பரிங் பண்ணதுனால முக்கியமாக கடைசி முறை டேப்பரிங் பண்ணதுனால இந்த டர்க்கியிலையும் யூரோப்லயும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் கூட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதனால அந்த நாட்டோட பொருளாதாரம் பலகீனமாகறதால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் அவங்கவுங்க கரன்சில இருந்து டாலர் அவங்களவங்க யூரோப்னா யூரோப், டர்க்கின்னு அவங்களோட ஓன் கரன்சி. சோ இந்த கரன்சி எல்லாமே வந்து அங்க இருக்க அதுல இருந்த முதலீடுகளை எடுத்துக்கிட்டு டைவர்ட் பண்ணி அவங்க கோல்டுக்கு எடுத்துட்டு வராங்க. ஓகே, சோ அகைன் கோல்டு இஸ் கோயிங் அப். சோ டேப்பரிங் பண்ணால் இப்ப வந்து கோல்டு ஏறலாங்கிற சூழ்நிலை வருது. ஓகே, சோ இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம் சார். அதற்கு முன்பாக மதுரையில இருந்து வினோத்குமார் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் வினோத்குமார், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டியில கேளுங்க. சார் குட் மார்னிங். சார் குட் மார்னிங் சார். ஹரிஹரன் சார். வணக்கம், சொல்லுங்க சந்தேகங்களை கேளுங்க ஹரிஹரன் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஒண்ணுமே சார், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 கேள்வி. லெட், ஜிங்க், காப்பர் 3ஓட லெவல் வேணும். இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ வந்து எந்த செக்டார் சார் ஃபர்ஸ்ட் இண்டிகேட் பண்ணும்? இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் எந்த செக்டார் வந்து இண்டிகேட் பண்ணுது? இதுக்கு முன்னாடி அட்வான்டேஜ் எந்த செக்டார் வந்து இண்டிகேட் பண்ணும் கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா சார்? ஏன்னா இது மாதிரி அட்வான்டேஜ் இந்தியா சார் இது ஐயா பேசும்போது ஐயாட்டோட கேட்டிருந்தேன். ஐயா என்ன சொன்னார் அப்படின்னா லெட் அலுமினியம் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து பேஸ்மெண்ட் எல்லாமே டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஏதோ இண்டிகேட்டர்ஸ் பண்ற மாதிரி ஏதோ செக்டார்ஸ் இருக்கா சார்? அதாவது இப்போ முன்கூட்டியே வந்து நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நான் பேசிட்டு இருக்கிறதுனா அடிப்படை செய்திகள் அப்படிங்கறத நம்ம வச்சு வியாபாரம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடிப்படை செய்திகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு சுலபமான ஒரு விஷயம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சா மார்க்கெட் ஏறணும், எல்லாரும் வாங்க செய்வாங்க, யார் தான் விற்பாங்க. ஸோ அதனால அடிப்படை செய்திகளை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகாது, டெக்னிக்கலை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றேன். அந்த வகையில் நீங்க கேட்ட லெட், ஜிங்க், காப்பர் 3 கேட்டீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு காப்பர் இப்ப உங்களுக்கு சொல்றேன். காப்பர் வந்து இன்னைக்கு 444.95 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இன்றைக்கு காப்பர் 444.55 காசு கீழே போச்சுன்னா செல்லிங் போங்க. முதல் டார்கெட் 443.25 காசு டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கோங்க. ஈவன் 30 காசுல கூட வெளியில வந்துடலாம். இது ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா 446.75 மேலதான் பையிங்கே பண்ணணும். முதல் டார்கெட் 447.50 அது போதுமானதுன்னு சொல்றேன். ஏன்னா மண்டே ஓப்பனிங் ஃப்ரைடே மூவ்மெண்ட்ஸ் கம்மியா இருந்தாலும் மண்டே மார்னிங் கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் விடுமுறை ஆரம்பிச்சிருக்கிறதுனால அந்த புத்தாண்டு சைனீஸ் புத்தாண்டை ஒட்டி முதல் வாரம் இந்த வாரம் ஃபுல்லா லீவ் அப்படிங்கிறதுனால
அடிப்படை உலோகங்களுக்கான தேவைப்பாடுகள் ஆட்டோமேட்டிக்கா குறையும். அதனால மூவ்மெண்ட்ஸ் குறைவா தான் இருக்கும். அதே மாதிரி பெரிய அளவுல மார்க்கெட் வந்து ஏறுன்ற எதிர்பார்ப்பு நம்ம இந்த 4-5 நாட்கள் வேண்டியது கிடையாது பேஸ் மெட்டல்ஸ் பொறுத்தவரையில. அது மட்டும் இல்லாம லெட் ஏறினால் எல்லா பேஸ் மெட்டல்ஸும் ஏறுமா, லெட் ஏறினா எல்லா பேஸ் மெட்டலும் இறங்குமா அப்படின்னு கேட்டீங்க. அது வந்து முழுக்க தவறான ஒரு கருத்து. நீங்க ஒண்ணு இல்ல, mcxindia.com வெப்சைட்க்கு போங்க, பாவ் காப்பின்னு இருக்கும், அந்த பாவ் காப்பி எடுத்துக்கோங்க, நீங்களா எழுதி பாருங்க எத்தனை நாள் லெட் வந்து இறங்கி இருக்கு, மற்ற கமாடிட்டில கூட சேர்ந்து இறங்கி இருக்குன்ட்டு. பாதி நாள் தான் இருக்கும். அது பாதி நாள் வருது. காப்பருக்கு போட்டாலும் அதுதான் வரப்போகுது, ஜிங்க் போட்டாலும் அதுதான் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி கண்மூடித்தனமான நம்பிக்கை வந்து மார்க்கெட்ல கண்டிப்பா இருக்கவே கூடாது. நன்றி. ஓகே சார், அதாவது டேப்பரிங் பத்தி பேசிட்டு இப்போ டர்க்கி யூரோப்போட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இஷ்யூஸ்லாம் ஆனதுனால திருப்பி அவங்க கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரி மேலும் ஃபெட் டேப்பரிங் பண்ணால் மற்ற நாடுகள் க்ரோயிங் எக்கானமிஸ் சொல்லுவோம், வளர்ந்து வரும் நாடுகள் இல்ல வளர்ந்த நாடுகள், முக்கியமாக வளர்ந்து வரும் நாடுகள் இதனால அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது சொல்லணும், நம்ம பிளைண்டா சொல்லக்கூடாது இல்லையா? இப்போ ஃபெட் டேப்பரிங் பண்றாங்கன்னா அமெரிக்கன் எக்கானமி நல்லா இருக்கு, அமெரிக்கன் எக்கானமி நல்லா இருக்கு அப்படின்னா கோல்டு இறங்கணும்ன்றது ஒரு சப்ஜெக்ட். இதே பேரலா என்ன ஆகுதுன்னா, இன்னொரு காலர் வந்திருக்காங்க சார், நம்ம பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். கணேஷ் வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். குட் மார்னிங் ஹரியர் சார். குட் மார்னிங் சார். உங்க லெவல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நன்றி. என்னோட கொஸ்டின் 2 தான். இந்த நேச்சுரல் கேஸ்ல என்ன சார் நடந்துட்டு இருக்கு? உண்மையிலேயே மார்க்கெட் ட்ரெண்டா இல்ல வேற ஏதாவது நடக்குதா? ஏன் இவ்வளவு ஒரு வேரியேஷன், சடன் வேரியேஷன்? 20 rupeesங்கிறது நார்மல், ஒரு 15 minutesல 5 rupeesங்கிறது நார்மல் நடக்குது. உண்மையிலேயே என்ன நடக்குது? நெக்ஸ்ட் வந்து நிக்கல் எப்படி சார் இருக்கும்? ரைட். அதாவது நேச்சுரல் கேஸை பொறுத்தவரை இப்ப நடந்துட்டு இருக்க உண்மையான சம்பவம் தான் இது. வந்து நம்மளே நார்த்ல ஹிமாலயா, காஷ்மீர் சைட்லாம் இப்ப கேள்விப்படுறோம், டெல்லி எல்லாம் கூட அதிகமான பனிப்பொழிவு இருக்குன்ட்டு. இது இங்க இருந்தா கண்டிப்பா நீங்க வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மேலை நாடுகளை யோசிச்சு பார்க்கணும். கண்டிப்பா அந்த நாடுகளிலும் பனிப்பொழிவு ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அப்படிங்கறதுனால இயற்கை எரிவாயுக்கான தேவைப்பாடுகள் அதிகரிக்குது. அப்படின்னா இயற்கை எரிவாயுவோட விலை ஏறுச்சு. ஆனால் அது வந்து என்னன்னா திருப்பி அந்த பனிப்பொழிவுகள் அந்த அளவுக்கு இல்ல, குறைய ஆரம்பிக்குது. அப்படின்னா எப்படியா பனிப்பொழிவு வருடம் முழுக்க அப்படியே இருக்க முடியாது இல்லையா? பிப்ரவரி ஆரம்பிச்சு இந்த முதல் 2 வாரம் 3 வாரங்கள ஆட்டோமேட்டிக்கா வந்து பனிப்பொழிவுகள் குறைய இயற்கை எரிவாயு தேவைப்பாடுகள் குறையும். ஸோ மறுபடியும் குறையும். அப்படிங்கிறது தான் குறையும். அப்படின்னா திருப்பி வந்து 220க்கு போகும், அவ்வளவுலாம் இறங்காது. மார்க்கெட் வந்து இப்போ ஓரளவுக்கு நமக்கு 340 பக்கம் போயிட்டு அகைன் நமக்கு 302.60 காசுல வெள்ளிக்கிழமை மணிக்கு முடிஞ்சிருக்கு. அன்னைக்கு லோவும் வந்து 294.40 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப வாலட்டாலிட்டி அதிகமா இருக்கும். அப்படிங்கறதுனால அளவுகள் பார்த்து நீங்க பண்றது நல்லதுன்னு சொல்லுவேன். அந்த வகையில இன்னைக்கு இயற்கை அளவுகள் எடுத்தோம்னா 309.35 காசுக்கு மேல ஏறினா மட்டும்தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட். இன்னைக்கு கோல்டு நேச்சுரல் கேஸ் அப்படி போச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 314.30 காசு, 314 313.90 காசுல வெளியில வரது நல்லதுன்னு சொல்லுவேன் என்ன கேட்டா. இதே டவுன் ட்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா 298.50 காசு கீழே ஷார்ட் போங்க. முதல் டார்கெட் 292.65 காசு. ஸோ 292.90 காசுல கூட வெளியில வந்துடலாம். ஏன்னா பெரிய அளவுல வந்து கிட்டத்தட்ட 5 ரூபா பக்கம் லாபம் இருக்கும்போது நீங்க அவ்வளவு வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. 4 ரூபால வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். நன்றி. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க நாமக்கல்ல இருந்து கார்த்திக். வணக்கம் கார்த்திக், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. பாத்தீங்கன்னா சார், கமாடிட்டில ட்ரேட் ஆகிற 10 கிராம் கோல்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா சம்திங் 29,470 அந்த மாதிரி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சார். டெல்லி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கமாடிட்டில ட்ரேட் ஆகிற கோல்டோட 10 கிராம் கோல்டோட ரேட் பாத்தீங்கன்னா 29,470 ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க சார். இதே வெளி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 8 கிராம் கோல்டோட ரேட் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஆகுது. இதை கால்குலேஷன் பண்றது எப்படிங்க சார்? பேசிக்கா வந்து கோல்ட இங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு அவுன்ஸோட அமெரிக்கால வரக்கூடியது ஒரு அவுன்ஸின் விலை அது வந்து 31 கிராம் 0.105228 கிராம்ஸ் வரும் ஒரு அவுன்ஸோட விலை. அது அப்படியே நீங்க ருபி கன்வெர்ட் பண்ணி ரூபாயின் மதிப்பு இன்னைக்கு 62 ரூபாய் 68 காசு அப்படியே கன்வெர்ட் பண்ணி இங்க பார்த்தா இது வரணும். ஆனா அது வரதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய டாக்ஸேஷன் 10% இம்போர்ட் டியூட்டி, அதுக்கப்புறம் வந்து இது வாட் இஸ் தட் அந்த ஆக்ட்ராய் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. மற்ற வரிகள் சின்ன சின்ன வரிகள்லாம் சேர்ந்து எடுத்து பார்த்தோம்னா அது இன்னும் கூடுதலா போகும். அது கால்குலேஷன் வேணும். நீங்க கிரேட்டர் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பா அந்த கால்குலேஷன் லிஸ்ட் உங்க அந்த கால்குலேட்டரும் கொடுப்பாங்க, அதையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க லோக்கல் மார்க்கெட்லயும் அந்த வித்தியாசப்படுறதுக்கு காரணம் என்ன 10 கிராம் கோல்டுக்குன்னு பாத்தீங்கன்னா 10 கிராம் கோல்டோட மேக்கிங் சார்ஜஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அப்படிங்கறதுனால அதோட விலை கூடும். 1 கிலோ பண்ணும்போது 1 கிலோ பார் பண்றது
ஒரே ப்ரொடக்ஷன் தான். அதே 10 கிராமா நீங்க யோசிச்சு பார்த்தா சின்னதா பண்ணும்போது அதற்கான செய்கூலி அதிகரிக்கும் போது அதனோட விலை கூடும் அப்படிங்கறது நீங்க யோசிக்கணும். சார், நம்ம இதுக்கு முன்னாடி ஃபெட் டேப்பரிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். அது போக பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து அதாவது புரோக்கரேஜ்ல வந்து சார்ஜஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வரதா சொல்லிருந்தீங்க. அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக ஒரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து, மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கங்க, குருவிட்ட பேசணும் சார். வணக்கங்க சார். வணக்கம் சார், இந்த வாரம் எப்படி இருக்குங்க சார்? கோல்டு கீழே போங்களா மேல போகலாம்? இந்த வாரம் வந்து மோரலஸ் மேலதான் போகும். மார்க்கெட் வந்து இட்ஸ் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் இந்த வாரம். ஆனால் அதாவது ஒரே ஒன் சைட் மார்க்கெட்டான்னு கேட்காதீங்க. டோட்டலா ஏறுமா இல்ல டோட்டலா இறங்குமான்னு கேட்காதீங்க. அப் ட்ரெண்ட் மார்க்கெட். ஆனா வந்து ஸ்லகிஷ் மார்க்கெட்ல அப் ட்ரெண்ட் ஸ்லகிஷ்னா சைட் வேவ் மார்க்கெட்ல கொஞ்சம் அப் ட்ரெண்டா இருக்கும் மார்க்கெட். ஒரே ரேஞ்சுக்குள்ளே போகும், இருந்தாலும் கொஞ்சம் மேல் நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த வாரம். நன்றி. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க காஞ்சிபுரம்ல இருந்து ஆர்எஸ் மணி. வணக்கம் மணி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் குட் மார்னிங் சார். சார் ஐயர் சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். 4வது வருஷம் ஆடியன்ஸ் இருக்கிறீங்க சார், என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. சொல்லுங்க மணிகண்டன், உங்களுடைய கேள்வி என்ன? சார் சார் இது போர்த் இயர் கார்டு எடுத்துக்கிறேன் சார். நன்றி சார், வாழ்த்துக்கள் சார். நன்றிங்க. ட்ரேடிங் அமௌண்ட் குறைச்சிருக்கீங்க சார், அதுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து தொடர்ந்து வெற்றி பெற என்னுடைய மனமான வாழ்த்துக்கள் சார். நன்றி. கருத்துக்களை வந்திருக்காரு. ஓகே சார், இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது கடந்த வாரம் நிகழ்ச்சியிலேயே நம்ம சொல்லியிருந்தீங்க, நீங்க இந்த மாதிரி புரோக்கரேஜ் சார்ஜஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வர போறோம், அது குறைக்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி சொல்லுங்க. இப்போ அது அநேகமா இன்னையில இருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. சனிக்கிழமை இன்னையில இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதாவது புரோக்கரேஜ் வந்து ஒரு பைக்கு 19 ரூபாய், ஒரு செல்க்கு 19 ரூபாய்ன்றது பெரிய அளவுல வந்து குறைச்சிருக்கு கிரேட் வெஞ்சர்ஸ். இது முழுக்க வாடிக்கையாளர்கள் நலனுக்காக மட்டும்தான். இந்த வகையில எப்படி, அதாவது 19 ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு ட்ரேடிங் பண்ணாதீங்க. இப்பவும் அளவுகள் சார்ட் இதெல்லாம் பார்த்து ட்ரேடிங் பண்ணுங்க. அதாவது என்ன பண்ணுங்க, நம்பர் ஆஃப் லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரூட் ஆயில் வாங்கி 10 ரூபாய்க்கு வெயிட் பண்ண போயிட்டு இப்ப ஒரு க்ரூட் ஆயில் வாங்கி நீங்க 2 ரூபாய்க்கு போனாலே உங்களுக்கு 80 ரூபாய் பக்கம் லாபத்துல வந்து நிக்கிற அளவுக்கு புரோக்கரேஜ் குறைஞ்சிருக்கு. சோ அந்த வகையில பார்க்கும்போது நீங்க 5 ரூபா எடுத்துட்டு வெளியாகுங்க, இல்ல 4 ரூபா கூட எடுத்துட்டு வெளியாகுங்க. ஆனா என்ன பண்ணுங்க, 3 லாட்டா வாங்கிக்கோங்க. நம்பர் ஆஃப் லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் குறைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இது. அது மட்டும் இல்லாம காப்பர் எடுத்துக்கோங்க. காப்பர்னா முதல்ல 40 காசு புரோக்கரேஜ் இருந்து இப்போ 15 காசுல எல்லா சர்வீஸ் டாக்ஸ் எல்லாம் சேர்த்தே முடிஞ்சது. சோ 15 காசு தானாலே லாபம், 15 காசு வந்தாலே லாபம் வந்துடுது. சோ அதனால நீங்க இதை கணக்குல வச்சுக்கிட்டு நம்பர் ஆஃப் லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு பாயிண்ட்ஸ், இவ்வளவு நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறத குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். இப்ப கிரேட் வெஞ்சர்ஸ் அளவுகள், ட்ரேடிங் டிப்ஸ், எங்களோட சார்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒவ்வொரு முறை நீங்க கையாளலாம். தாராளமாக இது வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு. இன்னும் இதுக்கு மேலேயாவது நஷ்டம் அடையாமல் வியாபாரம் பண்ணுங்கிறது தான் என்னோட பிரார்த்தனை. வாடிக்கையாளர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நல்லா ட்ரேட் பண்ணுங்க. நன்றி. ஓகே சார், அதாவது இப்போ நீங்க டெய்லியும் இந்த மாதிரி டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது நிறைய பேருக்கு கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இதை பத்தி இந்த வாரம் செமினார் இருக்கா, அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக கும்பகோணம்ல இருந்து அரவிந்த் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் அரவிந்த், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம், சொல்லுங்க. ஹரிகரன் சார் பேசுறோம். பேசுங்க. சொல்லுங்க அரவிந்த். குட் மார்னிங் சார். வெள்ளிக்கிழமை வந்து நேச்சுரல் கேஸ் வந்து 305 சப்போர்ட்டுக்கும் 313. ஹலோ அரவிந்த். ஹலோ அரவிந்த், சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? சார், ஃப்ரைடே அன்னைக்கு நேச்சுரல் கேஸ் வந்து சப்போர்ட் லெவல் 305க்கும் ரெசிஸ்டன்ட் லெவல் 313க்கும். ஹலோ சொல்லுங்க. நேச்சுரல் கேஸ் 313 ரெசிஸ்டன்ஸுக்குள்ள கரெக்டா நல்லா ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. 305 வந்து பிரேக் பண்ண அடுத்த சப்போர்ட் லெவல் வந்து 294 அப்படின்ற மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த டிபிஆர் உடைச்சிட்டு மறுபடியும் இந்த 294 லோ காமிச்சிட்டு மறுபடியும் மேல வராங்க, மேல வந்த மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி நிறைய டைம் வந்து டெக்னிக்கலா ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஒரு கேப் டவுன் இல்ல ஒரு கேப் அப், இல்ல நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவல் கிட்ட வந்தா பை பண்ணும் அப்படின்றப்ப இருக்கும்போது நல்லா இறக்கி வச்சிருக்காங்க. அது அந்த மாதிரி டயத்துல வந்து எப்படி நம்ம சுதாகரிச்சு ட்ரேட் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். ஒரு சப்போர்ட் லெவல் பக்கத்துல வரும்போது நீங்க பை பண்ணுங்க. பை பண்ண சப்போர்ட் லெவல் பிரேக்கே ஒரு பாயிண்ட் கீழே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க.
ஸோ நீங்க பை பண்ணிட்டு மார்க்கெட் இறங்குச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணுங்க. அந்த அதுக்கு மேல சப்போர்ட்டை ட்ரீட் பண்ண வேண்டாம். ஒரு வாட்டி தான் சப்போர்ட் ட்ரீட் பண்ணணும், நீங்க 2-3 வாட்டி ட்ரீட் பண்ணாதீங்க. அதே மாதிரி மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சப்போர்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் 292 சப்போர்ட்டும் இது 305 வந்து ரெசிஸ்டன்ஸா சொல்றேன். இது எக்ஸாம்பிள் தான், இன்னைக்கு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு 292 பக்கம் மார்க்கெட் வந்துச்சுன்னா நீங்க பை பண்ணிட்டு ஏறிச்சு அப்படின்னா நீங்க தேவையான வெளியாகலாம். அதற்கு கீழே 291 கீழே நீங்க ஸ்டாப் லாஸ் இன்னும் 1 ரூபா தள்ளி வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி மேல போச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 305 இல்ல 302 சொல்றாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பக்கம் போகும்போது நீங்க ஷார்ட் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் தாண்டி ஒரு பாயிண்ட் மேல போச்சுன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இப்படி பண்ணாலே போதும். ஆனால் ப்ராஃபிட் அப்படிங்கறது நீங்க தான் கெஸ் பண்ணிக்கணும். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் 5-6 ரூபாய் இருக்க இடத்துல ஒரு 2 ரூபாய் எடுத்துட்டு வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கெஸ் பண்ணி வெளியாகலாம். ஓகே சார். சார் இந்த வாரம் செமினார் ஏதாவது கண்டக்ட் பண்றீங்களா? செமினார் அகைன் திருப்பூர்ல இருக்கு. வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு திருப்பூர்ல 9ஆம் தேதி வரும் ஞாயிறு பிப்ரவரி 9ஆம் தேதி திருப்பூரில் நடக்க இருக்கு. இது சுப்ராய கவுண்டர் மஹால் நடக்க இருக்கு. முன்பதிவு அவசியம் தான், அனுமதி இலவசம் தான். தாராளமா தொடர்பு கொள்ளுங்க. அங்க 19 ரூபா புரோக்கரேஜை வச்சு எப்படி ட்ரேட் பண்றதுன்ற விஷயம் நிறைய விஷயங்கள் தெளிவா சொல்லி கொடுக்க இருக்கு. புதிதாக ஆரம்பிக்கிறவங்களும் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி. ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க கோவையிலிருந்து பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு 40,000 rupees வச்சு நான் இன்னையில இருந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போறேன் சார். இது வந்து இன்ட்ராடே பண்றதுக்கு இந்த அமௌண்ட் போதுமானதா சார்? என்ன வருமானம் எதிர்பார்க்கறீங்க நீங்க பிரகாஷ்? சார் 10% இருந்தா போ சார் நான் போடுறதுல இருந்து நீங்க சொல்ற மாதிரி. 40,000 முதலீடு 4,000 எதிர்பார்க்க தாராளமா போதும். நாங்க கிரேட் வெஞ்சர்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுகளை பார்த்து நீங்க காப்பரோ இல்ல க்ரூட் ஆயில மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி. ஓகே சார். இன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வர் லெவல்ஸ் பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு கோல்டு லெவல்ஸ் எடுத்துட்டோம்னா கோல்டு வெள்ளிக்கிழமை அன்று ஏப்ரல் கான்ட்ராக்ட் இல்லையா, பிப்ரவரி கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் கான்ட்ராக்ட் 28,641 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா 28,759க்கு மேல போச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 28,839. அதே ஷார்ட் போகணும்னு நினைக்கிறவங்க 28,581 கீழே ஷார்ட் போனீங்கன்னா முதல் டார்கெட் 28,480. சோ செல்லிங் சைட்ல 100 ரூபாய் லாபத்துக்கு இருக்கு, ஒரு 80 ரூபாய் எடுத்துட்டு வெளியாகலாம். பையிங் சைட்ல 80 ரூபாய் லாபம் இருக்கு, ஒரு 60 ரூபாய் 65 ரூபாய் எடுத்துட்டு வெளியாகலாம். ஓகே சார். கமாடிட்டி ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இதுக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க ஊர்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அந்த இந்த இதுல போய் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான படிப்பினை இல்லாதது ஒண்ணு. அதே சமயம் அவங்க ஊர்ல பண்றதுக்கான வழி இல்லாத ஒரு நிலையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப கிரேட் வெஞ்சர்ஸ் நீங்க புதுசா தொடங்கக்கூடிய கிளைகள் பற்றி சொல்லுங்க சார். அதாவது கிரேட் வெஞ்சர்ஸ் பொறுத்த வரையில தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயுமே கிளைகள் இருக்கு. கிளைகள் இல்லாத ஊர்கள் ஒரு 10 இடம் இருக்கலாம். அந்த தேர்ட் டயர் சொல்லுவாங்க இல்லையா, சின்ன சின்ன கிராமங்கள், இதுல மட்டும்தான் இல்ல. ஆனால் அவங்க நியரஸ்ட் பிரான்சஸ் அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல கண்டிப்பாக இருக்கும். சோ அலுவலக கிரேட் வெஞ்சர்ஸ் ஹெட் ஆபீஸ்க்கு தொடர்பு கொண்டு கண்டிப்பா உங்க நியர்பை உங்க பக்கத்துல எங்க பிரான்ச் இருக்கு இல்ல பிரான்ச்சோட பிரான்சைஸ் இருக்கு தெரிஞ்சு தாராளமா நீங்க அங்க போய் சேரலாம். ஒன்று. இரண்டாவது, புதிதாக கிளைகள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 300 இருந்து 400 ஸ்கொயர் ஃபீட் ஆபீஸ் வச்சுட்டு தாராளமா ஆரம்பிக்கலாம். அதன் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து அலுவலகத்துக்கு சொல்லுவாங்க. முக்கியமாக எங்களோட கலர் கொடுத்தே ஆகணும், பெயிண்டிங்க்கு சொல்றேன். அடுத்து டிவி, லேப்டாப்ஸ், தட் இஸ் டிவி, ஏசி, சேர்ஸ் எல்லாமே அவசியம். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விலாவரியாக கிரேட் தொடர்பு கூட கண்டிப்பா சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க கேட்கக்கூடிய ஊர்களை எங்க கிளைகள் இருக்கக்கூடாது முக்கியமாக, அதுவும் தட் இஸ். ஆனால் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்ட் பிரான்ச்சே இருக்கு. கிளைகள் தொடங்கணும் நினைக்கும் தாராளமா அங்க எக்ஸ்ட்ரா தொடங்கலாம். ஊருக்கு தகுந்த மாதிரி கோயம்புத்தூர் பெரிய ஊர், நம்ம ஒரு 7-10 கூட எடுத்துட்டு போகலாம். சின்ன சின்ன ஊர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணகிரின்னு எடுத்துட்டா 1 தான் கொடுக்க முடியும், ஹோசூர்னு எடுத்துட்டா 1 தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி நீங்க பார்த்து அங்க இருக்கிறது நீங்க தொடர்பு கூட கண்டிப்பா சொல்லுவாங்க. நன்றி. ஓகே. சோ இந்த வாரம் கமாடிட்டியை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு? இந்த வாரம் பெரிய அளவுல பாதிப்புகள் கிடையாது. ஒரு வகையில சொன்னா முக்கியமாக சைனீஸ் மார்க்கெட் விடுமுறை அப்படிங்கறதுனால கோல்ட் பையிங் லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் மார்க்கெட்ல. ஒன்று. இரண்டாவது, அடிப்படை உலோகங்களுக்கான மூவ்மெண்ட்ஸ் குறைஞ்சிரும். பேஸ் மெட்டல்ஸ் அந்த அளவுக்கு வந்து ரிக்வயர்மெண்ட் இருக்கா, என்ன மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்ல அப்படிங்கறதுனால இந்த வாரம் கொஞ்சம் அமைதியாக தான் மார்க்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு பெஸ்ட் மார்க்கெட், ஏன்னா பெரிய அளவுல நஷ்டமாகாது அப்படிங்கறதுனால. ஓகே. இன்னொரு காலர் வந்திருக்காங்க சார், மதுரையில இருந்து வினோத்குமார். வணக்கம் வினோத்குமார், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. சார் வணக்கம் சார். சார் இல்ல சார் லெட் ஜிங்க் லெவல் மட்டும் ஒன்று சொல்லுங்க சார். ரைட்.
வினோத்குமார். லெட் 133 ரூபாய் 5 காசுல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு லெட் எடுத்துறோம் 133 ரூபாய் 70 காசுக்கு மேல போச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 134 ரூபாய் 20 காசு, 50 காசு தான் டார்கெட். அதே டவுன் சைட்ல எடுத்தா 132 ரூபாய் 60 காசு கீழே ஷார்ட் போனீங்கன்னா முதல் டார்கெட் 132 ரூபாய் 5 காசு. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 50 காசு தான் டார்கெட் இருக்கு. ஸோ இது இன்னொரு லெவல்ஸ். ஜிங்க் எடுத்துட்டோம் 124 ரூபாய் 30 காசுக்கு மேல பை, டார்கெட் ரொம்ப குறைவு 124 ரூபாய் 65 காசு தான். அதே வந்து ஷார்ட் பவர் நினைச்சீங்கன்னா 123 ரூபாய் 45 காசு கீழே ஷார்ட், முதல் டார்கெட் 123 5 காசு. ஸோ லெட்டை பொறுத்தவரை 50 காசும் ஜிங்கை பொறுத்தவரை 40 காசும் டார்கெட் இருக்கு. நன்றி. ஓகே, சோ லெட் அண்ட் ஜிங்க் லெவல்ஸ் பத்தி சொன்னீங்க சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க, வீரப்பன். வணக்கம் வீரப்பன், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். நான் வந்து கோல்டு மீன் வந்து 29,250 மார்ச் கான்ட்ராக்ட்ல வாங்கியிருக்கு சார். அது எப்படி வச்சுக்கலாமா சார், ஏறுமா? தாராளமா வச்சுக்கலாங்க. மார்க்கெட் பெரிய அளவில் இறங்குறதுக்கான செய்திகள் இப்பத்தி கிடையாது. ஸோ நீங்க தாராளமா வச்சுக்கோங்க. ஒரே ஒரு செய்தியை மட்டும், உலக அளவில் செய்திகள் இல்லை, இந்திய அளவில் இறக்குமதி வரியை திடீர்னு குறைச்சாங்க அப்படின்னா மட்டும் மார்க்கெட் ஃபாலோ ஆகும். அதை மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்க, கொஞ்சம் துல்லியமா பாருங்க. ஆனால் அடுத்த ஒரு வார காலத்துல அதுக்கான செய்தி வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஓகே சார். அது மட்டும் இல்லாம இப்ப முந்தின லெட் ஜிங்கை பத்தி கேட்டாங்க இல்லையா, 50 காசு டார்கெட் சொல்லியிருக்கேன், 40 காசு டார்கெட் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்ணனா, கிரேட் வெஞ்சர்ஸோட கமிஷன்ஸ் குறைச்சிருக்கு அப்படிங்கறதுனால 19 ரூபாய் அப்படிங்கறதுனால தாராளமா ஒரு 15 காசு வந்தாலே ஒரு தாராளமா உங்களுக்கு தேவையான லாபத்தை கொடுத்துரும். 15 காசு இல்லைன்னா வந்து ஒரு 20 காசு 30 காசு வந்தாலும் 20 காசுல வெளியில வந்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணனா, ஒரு லாட்டுக்கு பதிலாக 2 லாட் 3 லாட்டை வாங்கிட்டு 20 பைசா வெளியானீங்கன்னா தாராளமா ஃபிளெக்சிபிளா ஈஸியா முடியும். மார்க்கெட் 40 பைசா போறதுக்கு வாய்ப்புகள் 80% இருக்குன்னா 20 பைசா வரத்துக்கு வாய்ப்புகள் 90-95% இருக்கு. அப்படிங்கறதுனால அதை பயன்படுத்தி ப்ராப்பரா ட்ரேட் பண்ண சொல்லுவோம். ஓகே ஓகே சார். இவ்வளவு நேரம் கமாடிட்டி ட்ரேடிங்ல எப்படி பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய டிப்ஸ் பத்தி எல்லாம் நீங்க சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியத்தோடு நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.